எக்ஸசைஸ் 13.1ல நம்ம போன ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம். 1 and 2 சம்ஸ் அதில் போட்டாச்சு. இப்போ தேர்ட் சம் போட போறோம். ஃபைண்ட் த மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன் ஃபார் த டேட்டா இன் எக்ஸசைஸ் 3 and 4. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1 and 2ன்றது மீன் டீவியேஷன் அபவுட் த மீன் தான் பார்த்துருக்கோம். இதுல மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன். மீன் டீவியேஷன் தான் அதுல எப்படி நம்ம மீன் வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் இதுல மீன் டீவியேஷன் அபவுட் த மீடியன். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மீடியன்ன்றதுக்கு அன்குரூப்டு டேட்டான இதுல மீனுக்கு அன்குரூப்ட் அண்ட் குரூப்டு டேட்டா இருந்த மாதிரி மீடியனுக்குமே அன்குரூப்ட் அண்ட் குரூப்டு டேட்டா இருக்கு. அப்போ மீடியனுக்கு அன்குரூப்டு டேட்டா என்னும் பொழுது இப்போ நமக்கு சம் எக்ஸ்ஐ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் சம்ல 13, 17, 16, 14 சொல்லிட்டு ஒரு 12 அப்சர்வேஷன்ஸ் இருக்குது. அப்போ அப்சர்வேஷன்ஸ் எத்தனை இருக்குதுன்றது நமக்கு n is equal to 12. ஓகேவா? இப்போ இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் மீடியன்ல நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா இருக்கிற நம்பர்ஸ நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல அடுக்கணும். நம்ம சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பரா அடிக்கின்னு போகணும். இதுல நான் இவங்க கொடுத்திருக்கிற நம்பர்ஸ் நம்ம அசெண்டிங் ஆர்டரா நம்ம அடுக்கியாச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம மீடியன்ல பண்ண வேண்டிய வேலை. அதுக்கப்புறமேட்டா அதோடைய n வேல்யூ என்னன்றதை நம்ம நோட் பண்ணணும். அந்த n என்ற வேல்யூ ஆட் நம்பராகவும் இருக்கும், ஈவன் நம்பராகவும் இருக்கும். நமக்கு ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா ஒரு சின்னதா ஒரு ஸ்டெப் இருக்குது. இதுல சென்ட்ரல் வேல்யூவை வச்சுதான் நம்ம மீடியன் கண்டுபிடிப்போம் ஃபர்ஸ்ட். அதுல நமக்கு ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா சென்டரா ஏதாவது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் வரப்போகுது. அதை நம்ம மீடியன்னு கன்சிடர் பண்ணி எக்ஸ்ஐ வேல்யூல இருந்து மீடியன் வேல்யூவை மைனஸ் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைட் பண்ணோம்னா நமக்கான ஆன்சர். ஆனா இதுல நமக்கு ஈவன் நம்பர்ஸ் வந்திருக்குது. ஈவன் நம்பர்ஸ் வரும்பொழுது நம்ம மீடியன் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா இருக்கிற அந்த இப்ப இது எத்தனாவது அப்சர்வேஷன்ஸா இருக்குதுன்னா 1, 2, 3, 4, 5, 6. அப்போ 6th அப்சர்வேஷன்ஸ் பிளஸ் 7th அப்சர்வேஷன் டிவைடட் பை 2. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 13 plus 14 divided by 2. அப்ப ஆட் பண்ணோம்னா 10, 20, 24, 27 divided by 2. டிவைட் பண்ணோம்னா 1, 2 is 2, 1, 2 is 2, 3, 2s are 6. ரிமைண்டிங் 1 பாயிண்ட் வச்சுட்டோம்னா ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். 5, 2s are 10. 13.5. இதுதான் நமக்கான மீடியன் வேல்யூ. இப்போ இதுல இருந்து நமக்கு மெத்தட் தெரியும். xiல இருந்து இந்த ஒவ்வொரு மீடியன் வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும். அப்போ 10 minus 13.5 3.5, 11 minus 13.5 2.5, 11 minus 13.5 2.5, 12 minus 13.5 1.5, 13 minus 13.5 13ல 13 போயிடுச்சுன்னா மீதி 0 தான். ஆமா, அப்போ 0.5. திரும்பியும் அதுக்கு 13 minus 13.5 0.5, 14 minus 13 1, அதுல 0.5 போயிடுச்சுன்னா 0.5. நெக்ஸ்ட் 16 minus 13 3, அதுல 0.5 போயிடுச்சுன்னா 2.5. திரும்பி 16 இருக்கிறதுனால 2.5. Next 17 minus 13 4, அதுல 0.5 போயிடுச்சுன்னா 3.5, 3.5. 18 minus 13 4, sorry 18 minus 13 5, அதுல 0.5 போயிடுச்சுன்னா 4.5. இதுதான் நமக்கான xi minus m. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம இதுல மீன் வேல்யூல போட்ட மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணி nல தான் நம்ம இப்ப டிவைட் பண்ணணும். இப்போ அதுக்கான ஃபார்முலா என்னது? நமக்கு summation of xi minus m divided by n. நமக்கு nன்றது என்னன்னு தெரியும், 12. இப்ப நமக்கு summation of mod of xi minus m. இதுல ஏன் mod ofன்றது ஏதாவது சின்ன நம்பர்ல இருந்து நம்ம பெரிய நம்பரை மைனஸ் பண்ணும்போது பெரிய நம்பருக்கு மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் வரும். ஆனா மாட்ல இருந்து மாடலர்ஸ்ன்றது மீனிங் என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ். மைனஸா இருந்துச்சுன்னா அந்த வேல்யூஸ் நம்ம வெளியில எடுக்கும் போது நெகட்டிவா இருக்கிறது பாசிட்டிவா மாறிடும். அதனாலதான் அந்த மாடலர்ஸ் போடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்றோம். 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60. Point
6 plus 3, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 28. Okay, 28.0 என்றது நமக்கு 28 தான் divided by n என்றது 12. நம்ம டிவைட் பண்றோம். 6 2s are 12, 1 2 is to 4 2s are 8, 1 6 is 6, 2 6 are 12. ரிமைண்டிங் 2 இருக்குமா, பாயிண்ட் வச்சுட்டு நம்ம இதுக்கு 0 சேர்க்கிறோம். 3 6 are 18, திரும்பி ரிமைண்டிங் 2 இருக்கும். அதுல பாயிண்ட் ஆல்ரெடி வச்சதுனால 0 நம்ம சேர்த்துக்கலாம். 3 6 are 18 சொல்லிட்டு அமௌண்ட் போயிட்டே இருக்கும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 or 3 டிஜிட்ஸ் இருந்தா போதும் நமக்கு. அதனால நமக்கான மீன் டிவியேஷன் அபவுட் மீடியன் என்றதுக்கான வேல்யூ 2.33.